காலை வணக்கம் என் செல்லங்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான பஞ்சதந்திர கதையை சொல்லப் போகிறேன். ஒரு காட்டில் நடந்த கதை இது. முன்பொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் பாசூரகன் என்ற ஒரு கொடூரமான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது காட்டில் இருந்த எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி தின்றது. அந்த சிங்கத்தை கண்டு மற்ற விலங்குகள் பயந்து நடுங்கின. அதனால் அவை சிங்கத்திடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டன. தினமும் ஒரு விலங்கு சிங்கத்தின் குகைக்கு இரையாக வர வேண்டும் என்பதே அந்த ஒப்பந்தம். சிங்கம் அதற்கு ஒப்புக்கொண்டது. ஒரு நாள் ஒரு சிறிய ஆனால் புத்திசாலியான முயலின் முறை வந்தது. அந்த முயல் சாக விரும்பவில்லை. ஒரு தந்திரம் யோசித்தது. முயல் மிக மெதுவாக சிங்கத்தின் குகைக்கு சென்றது. பசியால் துடித்த சிங்கம் கோபத்தில் கர்ஜித்தது. ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டது. முயல் பணிவுடன் சொன்னது, அரசே, வரும் வழியில் வேறொரு சிங்கம் என்னை தடுத்து நிறுத்தியது. அதுதான் இந்த காட்டிற்கு ராஜா என்று சொல்கிறது. இதை கேட்ட பாசூரகன் ஆத்திரமடைந்தது. யாரவன்? என்னிடம் அவனை காட்டு, இப்போதே அவனை கொன்று விடுகிறேன் என்றது. முயல் அந்த சிங்கத்தை ஒரு பழைய கிணற்றின் அருகில் அழைத்து சென்றது. இதோ அவன் இந்த கிணற்றுக்குள் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்றது. கிணற்றுக்குள் எட்டி பார்த்த சிங்கம் தண்ணீரில் தன் நிழலை கண்டது. அதுதான் வேறொரு சிங்கம் என்று நினைத்து கர்ஜித்தது. அந்த சத்தம் எதிரொலித்தது. கோபத்தில் அந்த சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தது. அங்கேயே அது மூழ்கி இறந்து போனது. முயல் தன் புத்தியால் தப்பியது. பார்த்தீர்களா குழந்தைகளே? உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் அறிவால் எதையும் வெல்லலாம். புத்திசாலித்தனமே சிறந்த பலம். கதை பிடித்திருந்ததா? வரட்டுமா?